வணக்கம். கர்த்தருக்கு புகழ் உண்டாவதாக. பெண்ணே எழுந்திரு என்ற நிகழ்ச்சியில் 2026ஆம் ஆண்டு புதிய வருடத்திலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவின் நற்செய்தி ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதுதான் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இயேசுவின் பிறப்பை கொண்டாடி இருக்கிறோம். கிறிஸ்மஸை கொண்டாடி இருக்கிறோம். இயேசு டிசம்பர் 25ஆம் திகதிதான் பிறந்தார் என்பதை வேதம் சொல்லவில்லை. ஆனாலும் வருடத்தின் ஏதோ ஒரு நாளில் பிறந்தார். அதை நினைவு கூர்ந்து இந்த உலகம் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறது. நாங்களும் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என்னை பொறுத்தவரையில் இயேசு எப்பொழுது பிறந்தார் என்பதை விட கடவுள் மனிதனாக பூமியிலே பிறந்தார் என்பதும் ஏன் பிறந்தார் என்பதையும் நாங்கள் கவனம் செலுத்துவதுதான் மிக பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்று பெண்ணே எழுந்து நிகழ்ச்சியில் மறுபடியும் பரிசுத்த வேதாகமத்தில் பேசப்படும் ஒரு மிகச்சிறந்த பெண்ணை பற்றி பேசப் போகிறேன். இந்த பெண் கிறிஸ்மஸுடன் தொடர்புபட்ட பெண் என்பதால் இந்த பெண்ணை பற்றி பேசுவது இந்த நேரத்திலே பொருத்தமானதாக இருக்கும். நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு புரிந்திருக்கும். கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே அந்த கிறிஸ்மஸிற்கு ஆதாரமாக ஒரு காரணியாக இருந்த பெண், இயேசுவை இந்த உலகத்துக்கு பெற்றுக் கொடுத்த பெண் மரியாளை இந்த நாளில் நினைவு கூறுவது கூட பொருத்தமானது தான். வேதத்தில் பேசப்பட்ட பெண்களுக்கு ஒவ்வொருவரிடமும் 1-2 சிறந்த குணங்கள் இருக்கும். ஆனால் எல்லா சிறந்த குணங்களையும் தன்னகத்தே கொண்ட ஒரு பெண் என்று சொன்னால் அது இயேசுவின் தாயான மரியாள் தான். ஆண்டவர் தாமே மனிதனாக பூமிக்கு வருகிறதுக்கு தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் என்றால் அது சும்மாவா? எத்தனை கனமான பாத்திரம்! பெண்களாய் கர்த்தருக்கென்று நம்மை ஒப்பு கொடுத்த நானும் நீங்களும் நிச்சயம் மரியாளின் பண்புகளை அறிந்திருக்கவும் அந்த பாத்திரமாக நம்மை உருமாற்றி கொள்ளவும் வேண்டும் என்று நான் நம்புகிறேன். மரியாளின் பண்புகளை பற்றி சொல்வதானால் ஒரு சிறு பிள்ளை கூட முதலிலே சொல்லிவிடக்கூடிய ஒரு பண்பு என்று சொன்னால் அது தாழ்மை. தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தேவனை மகிமைப்படுத்துகிற அருமையான ஒரு தேவ மனுஷியாக மரியாள் கிறிஸ்து பிறப்பு செய்தியின் மூலம் அறிமுகமாகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 48வது வசனத்திலே அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள் என்று மரியாள் சொல்லுகிறார். அன்பான சகோதரிகளே, நான் அவருக்கு அடிமையாக இருந்தேன். என் தாழ்மையை அவர் கண்டு கொண்டார். அதனால் நான் தாழ்மையாய் இருந்ததைக் கண்டு எல்லா சந்ததிகளும் என்னை புகழும்படி என்னை உயர்த்தினார் என்ற செய்தியை மரியாள் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் தெரிவிக்கிறார். ஆண்டவர் மரியாளை எந்த அளவுக்கு உயர்த்தினார் என்றால், இன்றைக்கு பலர் உலகத்திலே கண்மூடித்தனமாக மரியாளை கடவுள் என்று நினைக்கும் அளவுக்கு உலகெங்கும் மரியாளின் புகழை பரவ செய்தார். அப்படி ஆண்டவர் உயர்த்தியதற்கு மிக மிக அடிப்படையான காரணம் மரியாள் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினார். அடுத்ததாக நாம் மரியாளிடம் காணக்கூடிய பண்பு கடவுள் மீதான விசுவாசமும் நம்பிக்கையும் தான். லூக்கா 1வது அதிகாரம் 45வது வசனத்திலே விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று யோவான் ஸ்நானகரின் தாயார் எலிசபெத் மரியாளை வாழ்த்துகிறார். மரியாளினுடைய உறவினர் எலிசபெத் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மரியாள் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கை எப்படிப்பட்டது என்றால், கணவன் இல்லாமல் ஒரு பெண் கர்ப்பம் தரிக்கிறது சாத்தியமே இல்லை எனும்போது அது கர்த்தரால் முடியும், அது கர்த்தரால் சாத்தியமாகும் என்று நம்பியவர். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஏதோ ஒன்று நமக்கு நடக்கும்போது அல்லது நடக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கும் பொழுது அது வேறு யாருக்காவது நடந்திருந்தால் அதை நாம் முழு மனதாக நம்புவோம். உதாரணத்துக்கு உடல் நோய்வாய்ப்படுகிறோம் என்று வைத்துக்கொள்ளுவோம். அப்போ நம்மை சுகம் விசாரிக்க வருகிறவர்கள் சொல்லுவார்கள், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுடைய அன்றைக்கு கூட இப்படி தான் இருந்தது, 3 நாள் ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சுகமாயிரும், அதோட நான் சொல்கிற வைத்தியரை போய் பாருங்க
அவர்தான் அந்த அன்றிக்கு மருந்து கொடுத்தவர், சீக்கிரமே குணமாயிட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அன்றிக்கு இதே நோய் சுகமாகியதல்லவா, அதனால் நிச்சயமாக எனக்கும் சுகமாகும் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படும். அதுபோலவே இங்கே யூகேயிலே பலருக்கு விசா பிரச்சனை இருக்கிறது. யாராவது ஒருவர் தன்னுடைய விசா பிரச்சனையை பற்றி பேசும் பொழுது இன்னொருவர் சொல்லுவார், ஐயோ உங்களை மாதிரி தான் ஒரு இன்னொரு குடும்பம், அவங்களுக்கு உங்களே மாதிரி தான் விசா பிரச்சனை, ஆனால் கணவனும் மனைவியும் சேர்ந்து நல்லா ஜெபம் பண்ணினாங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவர் அந்த அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே எல்லாத்தையும் வாய்க்க பண்ணினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஆண்டவர் அவங்களோட சூழ்நிலையை மாற்றினார்னு சொன்னால் எந்த சூழ்நிலையை மாற்றிடுவார்லவான்னு சொல்லி. ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அது எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆனால் கணவன் இல்லாமல் குழந்தை பிறந்த சம்பவம் இதற்கு முன் எப்போதும் நடந்திராத ஒரு விஷயம் அல்லவா? அப்படி இருந்தும் தேவதூதனை தான் தரிசிப்பதும் அந்த செய்தி உண்மையானதும் என்று மரியாள் முழுமையாக நம்பினார். அப்படி சாத்தியமில்லாததை தேவன் நினைத்தால் செய்ய முடியும் என்று விசுவாசித்தார். எப்பேற்பட்ட விசுவாசம்! அடுத்து நாம் மரியாளிடம் பார்க்கக்கூடிய பண்பு என்று சொன்னால் கீழ்ப்படிவுதான். தன்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கோ அல்லது சமூகத்தில் இதனால் ஏற்படக்கூடிய விளைவை குறித்தோ சிந்திப்பதற்கு இடம் கொடுக்காமல் கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை விட்டு கொடுத்தார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். லூக்கா 1 அதிகாரம் 38வது வசனத்திலே, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று சொல்லுகிறார். அன்பான சகோதரிகளே, இன்றைக்கு நானும் நீங்களும் எத்தனை காரியங்களை, நமது சொந்த விருப்பு வெறுப்புகளை கர்த்தருக்காக விட்டு கொடுத்திருக்கிறோம். அவருடைய சித்தம் என்னில் நிறைவேற வேண்டி அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் எத்தனை பேர் கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். அடுத்து மரியாளின் பண்பு என்று பார்க்கும் பொழுது அவரிடம் இருந்த துணிச்சல் மிகப்பெரிய ஒரு விஷயமாக எனக்கு தோன்றுகிறது. எப்பேற்பட்ட துணிச்சல் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் ஒழுக்கம் தவறினால் அந்த பெண்ணை கல்லால் ஒறிந்து கொள்ளுகிற வழக்கம் இருந்தது. மரியாள் பரிசுத்த ஆவியினால் கருத்தரித்த செய்தி மரியாளுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை அல்லவா? ஆனால் இது வெளியே தெரிய வரும்போது என்ன ஆகும்? அவளுக்கு அந்த உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கிறது அல்லவா? மத்தேயு 1 அதிகாரம் 19வது வசனத்திலே, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் தள்ளிவிட முடிவெடுத்திருந்தான், யோசனையாயிருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த வசனம் தெள்ள தெளிவாக நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், இந்த விஷயம் வெளியில் தெரிய வந்தால் அது அவமானமான விஷயம் என்று யோசேப்பு கருதி அவளுடைய புருஷன் அவளை இரகசியமாக தள்ளிவிட எண்ணினான். ஆகவே சமூகம் மட்டுமல்ல, யோசேப்பு கூட இது அவமானம் என்று கருதினார். மரியாளுக்கு அப்பொழுது 11 வயது என்று சொல்லப்படுகிறது, அதாவது டீனேஜ். அந்த வயதில் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத, கணவனால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு காரியத்தை தேவனுக்காக ஏற்றுக்கொண்டு உறுதியாக நின்றாள் மரியாள். அந்த சமூகத்தில் தனக்கு ஏற்படக்கூடிய அவமானம் மட்டுமல்லாது, தனக்கு ஏற்படக்கூடிய உயிர் ஆபத்தையும் கூட பொருட்படுத்தாது கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் உறுதியாக நின்றார். இந்த துணிச்சல் எத்தனை பெண்களுக்கு வரும்? முக்கியமாக ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கின்ற பெண்கள் மீது எத்தனை அவதூறுகள், எத்தனை பழிச்சொற்கள், அவமானங்கள், அவளை சுற்றிலும் கேலி கிண்டல் பேசுகிறவர்கள், இப்படி எத்தனை பேர். எனக்கு அன்பான சகோதரிகளே, இன்றைக்கு மரியாளின் இந்த கர்த்தருக்காக துணிந்து நிற்கும் பண்பினூடாக எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். உங்களை குறித்த திட்டம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொண்டால் அதை நிறைவேற்றுவதற்கு துணிந்து நில்லுங்கள். அதில் நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், கடல் போல துன்பம் வந்தாலும், சூறாவளி போல சூழ்நிலைகள் நமக்கு எதிராக எழும்பினாலும், என்னையும் உங்களையும் அழைத்தவர் காற்றையும் கடலையும் அடக்க வல்லவர். எல்லாவற்றுக்கும் நம்மை தப்புவிப்பார். இல்லையென்றால் பரலோகத்தில் அவரோடு கூட நித்தியமாய் வாழுகின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கப் போகிறது என்பதில் நம்பிக்கை வையுங்கள். ஆமென்.
அடுத்ததாக மரியாளிடம் நாம் காண்கிற பண்பு பரிசுத்தமும் அவரிடம் காணப்பட்ட அந்த தேவசாயலும். நான் சொல்லாமலே பலரால் வெகு இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய பண்புதான். மகா பரிசுத்த தேவன் தானே பூமிக்கு வந்து மனிதனாக பிறக்க ஒரு கருவறையை தெரிந்தெடுத்தார் என்றால் அது எத்தனை பரிசுத்தம் நிறைந்த கருவறையாக இருக்க வேண்டும். மரியாளின் சொல், செயல், சிந்தனை எல்லாமே பரிசுத்தமாக இருந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆண்டவர் மரியாளை தெரிந்தெடுத்தது மரியாளுடைய கோத்திரத்துக்காகவோ அல்லது அந்தஸ்துக்காகவோ அல்ல, மாறாக மரியாளிடம் காணப்பட்ட ஆவிக்குரிய பண்புகளுக்காகவே. லூக்கா 1வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை யூ ஹேவ் ஃபவுண்ட் ஃபேவர் வித் காட் அப்படின்னு சொல்லி வருகிறது. ஃபேவர் என்ற வார்த்தையை நான் மீண்டும் தேடி பார்த்தேன். கிருபை என்றது மெர்சி, கர்த்தருடைய கிருபை. ஆனால் ஃபேவர் அப்படி என்று சொல்கிறது அவர்கள் அதுக்கு பாத்திரமாக இருக்கும்போது அவர்களுக்கு சார்பாக நடப்பதை ஃபேவர் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அதாவது மரியாளுடைய பரிசுத்த தன்மை, தேவசாயல், கர்த்தர் அவளுக்கு சார்பாக அவளுக்கு தயவு காட்டினார் என்றுதான் இந்த வார்த்தை எனக்கு உணர்த்துகிறது. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை நாங்கள் வாசித்தோமானால் அந்த வேத வசனங்கள் சொல்லுகிறது, போதகத்தை மறவாமல் அதை கழுத்திலே அணிந்து இருதய பலகையில் எழுதிக்கொள். அப்படி செய்தால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையையும் நற்புத்தியையும் பெறுவாய் என்று வசனம் சொல்லுகிறது. தேவனின் கண்களில் தயவு கிடைக்க வேண்டுமானா இருந்தால் அதுக்கு வேறு எந்த தகுதிகளை பார்க்கவும் அவருடைய வசனத்தை இருதயத்திலே தாங்கி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் மரியாளுடைய இந்த பண்பு எனக்கும் உங்களுக்கும் கற்பித்து நிற்கிறது. அடுத்ததாக மரியாள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் பண்பு காணப்படுகிறது. மரியாளிடம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற பண்பு காணப்படுகிறது. லூக்கா 1வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 55வது வசனம் வரையும் நாங்கள் வாசிக்கும் போது மரியாளின் ஆராதனையாக வேதத்தை குறித்த ஆழமான அறிவு, தெய்வீக ஞானம் நிறைந்த பாடலாக வெளிப்படுகிறது. யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனத்திலே தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு சமாரிய ஸ்திரிக்கு சொல்லுகிறார். அதைத்தான் இங்கே மரியாள் செயலிலே காட்டுகிறார். லூக்கா 1வது அதிகாரம் 46வது வசனம் 47வது வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது என்று சொல்லி மரியாள் கர்த்தரை ஆராதிக்கிறதை நாங்கள் காண்கிறோம். மரியாளுக்கும் தேவனுக்குமான உறவு மரியாளுடைய ஆவிக்கும் தேவனுடைய ஆவிக்குமான உறவாக இருந்ததை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக பார்ப்போமானால் மரியாள் எப்போதும் அவசரப்பட்டு பேசுகிறவளாக இல்லாமல் தேவனுடைய காரியத்தை இருதயத்தில் வைத்து தியானிக்கிறவளாக, இருதயத்தில் வைத்து சிந்திக்கிறவளாக இருக்கிறாள். லூக்கா 1வது அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது நாங்கள் பார்ப்போம், அந்த கடைசி வசனத்திலே மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள் என்று இருக்கிறது. ஆகவே மரியாள் இருதயத்திலே வைத்து தியானிக்கிறவளாக, தேவன் சொன்ன வார்த்தைகளை தனக்குள்ளே வைத்து சிந்திக்கிறவளாக இருந்தாள் என்றதை இந்த வேதத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம், மரியாளிடம் இருந்தது ஒரு ஊழியக்காரிக்குரிய, அதாவது ஒரு சேவகம் செய்கிற ஒரு பணிப்பெண்ணுக்குரிய பண்பு இருந்ததை நாங்கள் காணலாம். லூக்கா 1வது அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து 56வது வசனம் வரையும் நாங்கள் வாசிக்கும் போது இந்த சம்பவத்தை காண முடியும். மரியாள் தான் கர்ப்பவதியாக இருந்தாலும் தன்னுடைய உறவினரான எலிசபெத்து வீட்டுக்கு செல்லுகிறார். வேதத்திலே அவள் எலிசபெத்தின் வீட்டில் தங்கியிருந்தால் தான் சொல்லப்படுகிறது. ஆனால் நம்மாலே புரிந்து கொள்ள முடியும், மரியாள் வயது குறைந்தவள், சின்ன வயதை உடையவள். ஆனால் எலிசபெத்தோ வயது முதிர்ந்த காலத்தில் கர்ப்பம் தரித்தவளாக. அது மட்டுமில்லாமல் மரியாள் எலிசபெத்தை சந்திக்கும் பொழுது எலிசபெத் 6 மாதங்கள் கர்ப்பவதி என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆகவே அந்த நேரத்தில் எலிசபெத்துக்கு மரியாள் உதவியாக பணிவிடை செய்கிறவளாக
நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். அதுக்கு பிறகு 3 மாதங்கள் வரை மரியாள் எலிசபெத்தின் வீட்டிலே தங்கியிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது எலிசபெத்தின் பூரண பிரசவ காலம் வரை மரியாள் அவளோடு கூட இருந்து அவளுக்கு பணிவிடை செய்திருக்கிறாள் என்பதை வேதம் எங்களுக்கு உணர்த்துகிறது. மார்க்கு 10வது அதிகாரம் 43வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாயிருக்க கடவன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்குரிய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதில் பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாகத்தான் இயேசு தானே தன் சீடர்களின் கால்களை கழுவுகிறார். எனக்கு அன்பான சகோதரிகளே, நீங்கள் ஊழியக்காரியாக இருந்தால் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதில் முன்மாதிரியாக இருங்கள். பல இடங்களில் போதகரின் மனைவியோ இருந்தால் அவர்களை சுற்றிலும் உள்ள விசுவாசிகள் அவர்களுக்கு பணிவிடை செய்வதில் ஆர்வமாக இருப்பார்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு ஆசீர்வாதம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள், நம்புகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். அதனாலே அவர்கள் அதை செய்ய விரும்புகிறார்கள். ஆனால் போதகர்களோ அவர்களுடைய மனைவிமாரோ தங்களுடைய விசுவாசிகளுக்கு பணிவிடை செய்வதை காண்பது மிக அரிதாக இருக்கிறது. அன்பான சகோதரிகளே, இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் உங்கள் அந்தஸ்தை கூட்டுவதற்காக கொடுக்கப்பட்டதல்ல, கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காக கொடுக்கப்பட்டது. மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இயேசு மற்றவர்களிடமிருந்து ஊழியத்தை பெற்றுக்கொள்ள அல்ல, நான் ஊழியத்தை செய்யவே வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசுவே தன் சீடர்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்கும்போது அவருக்கு ஊழியம் செய்ய வந்த நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் சிந்திக்க வேண்டும். எனக்கு அன்பான சகோதரிகளே, அடுத்து துன்பத்திலும் சகிப்புத்தன்மையோடு மரியாள் இருப்பதை நாங்கள் காண முடியும். மரியாள் கடந்து சென்ற துயரம் மிகச் சாதாரணமானது அல்ல. குழந்தை பிறந்தது முதல் இயேசுவின் சிலுவை வரையில் ஒரு மகனுக்கு தாயாக மரியாள் அனுபவித்த துயரம் கொடியது. அவருடைய சிலுவை மரணம் கொடுத்த அந்த துயரம் இவ்வளவு கொடூரமானது என்றால், குழந்தையை கர்த்தருக்கென்று, அதாவது இயேசு குழந்தையாக இருக்கும் பொழுது கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பதற்காக எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு செல்லும்போது அங்கே சிமியோன் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு இயேசுவின் சிலுவை மரணத்தால் மரியாளுக்கு வரப்போகும் துன்பத்தை தீர்க்கதரிசனமாக லூக்கா 2வது அதிகாரம் 35வது வசனத்திலே சொல்லுகிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். ஒரு வாளை அப்படியே உள்ளே செருகினால் போல ஒரு வேதனை. ஆனால் மரியாள் கர்த்தருக்கு உண்மையாக நிலைத்து நின்றாள். யோவான் 19வது அதிகாரம் 25வது வசனத்திலே கூட இருந்த சீஷர்கள் எல்லோரும் இயேசுவை விட்டு போய்விட்டார்கள். இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய மகன், தன்னுடைய மூத்த குமாரன் சிலுவையில் தொங்கும் காட்சியை கண்டு அந்த வேதனையை சகித்தவளாய் சிலுவையின் அடியிலே நிற்கிறாள். எனக்கு அன்பான சகோதரிகளே, எனக்கும் உங்களுக்கும் ஊழியத்தில் இதைவிட வேறு என்ன பெரிய துயரம் வந்துவிட போகிறது? அழைத்தவர் அவர் அல்லவா? அவர் தேற்றுகிற தெய்வம் அல்லவா? தான் பெற்ற மகன் அடித்து நொறுக்கப்பட்டு இரத்த வாராக சிலுவையிலே தொங்கும் காட்சியை கண்டும் தேவ சித்தம் நிறைவேற தன்னை விட்டு கொடுத்து சிலுவையின் அடியிலே பொறுமையாக ஒரு தாயால் நிற்க முடியுமென்றால், இந்த மரியாளால் அப்படி நிற்க முடியுமானால் நானும் நீங்களும் ஏன் நிற்க முடியாது? அன்பான சகோதரிகளே, நாங்கள் பல இடத்திலே இன்னும் தைரியமாக, இன்னும் சகிப்புத்தன்மையோடு நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எல்லா துயரத்தையும் கர்த்தருக்கென்றே சகித்து கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அடுத்ததாக மரியாளிடம் ஒரு தாய்க்குரிய பொறுப்பை சரியாக செய்திருப்பதை காண முடியும். எப்படி என்றால், வசனம் சொல்லுகிறது, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது என்று. பரிசுத்த ஆவியானவரின் துணை பிள்ளைக்கு இருந்திருந்தாலும் வீட்டிலே வேதத்தை கற்றுக் கொடுக்க ஒருத்தர் இருந்திருக்க வேண்டுமல்லவா? இயேசு 12 வயது சிறுவனாக இருந்தபோது எருசலேம் தேவாலயத்தில் வேத பாரகர்கள் திகைக்கும்படி, ஆச்சரியப்படும்படி வேதத்தில் இருந்து கேள்விகளை கேட்டும் பதில்களை கூறிக்கொண்டும் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அத்தகைய ஆழமான வேத அறிவை இயேசு
எந்த பைபிள் காலேஜுக்கு போய் கற்றுக்கொண்டார்? ஒன்றும் இல்லை அல்லவா? வீட்டில் கற்றுக்கொண்டதுதான். யார் கற்றுக் கொடுத்தது? நிச்சயமாக இயேசுவினுடைய வளர்ப்பு தகப்பனாக இருந்த யோசேப்பும் தாயும் தான். ஆனால் இதில் மரியாளின் பங்குதான் அதிகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் யோசேப்பு, நமக்கு எல்லோருக்குமே தெரியும், யோசேப்பு தொழில் செய்து வந்தவர். அது மட்டுமில்லாமல் யோசேப்பு யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவர். ஆனால் மரியாள் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர், அதாவது ஆசாரியர்களின் வம்சத்திலே வந்தவர். அதனால் யோசேப்பை விட ஆழமான வேத அறிவு நிச்சயமாய் மரியாளுக்கு இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதை அவள் நாள்தோறும் வீட்டிலே வைத்து தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பதையே முதல் கடமையாக வைத்திருந்திருப்பாள் என்று நான் நம்புகிறேன். இல்லாவிட்டால் 12 வயது சிறுவனுக்கு எப்படி அவ்வளவு சீக்கிரம் வேதம் பற்றி ஆழமான அறிவு வந்திருக்கக்கூடும்? ஞானம் தேவனால் வருவதுதான், அது மறுப்பதற்கில்லை. ஆனால் அதை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக, ஊக்குவிக்கும் நல்ல தாயாக, தன் பிள்ளையின் ஆவிக்குரிய வாழ்க்கையை நெறிப்படுத்துகிற ஒரு நல்ல ஆசானாக மரியாள் இருந்தாள் என்று வாழ்ந்தார் என்று சொல்லுவது மிக பொருத்தமானது. அன்பான சகோதரிகளே, நானும் நீங்களும் மரியாளின் இந்த பண்பிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது, நம்முடைய பிள்ளைகளின் ஆவிக்குரிய வளர்ச்சியின் பொறுப்பு நமக்குரியது. வெறுமனே பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து உடலை மட்டும் வளர்ப்பது போதாது. பிள்ளை ஆவியில் பலம் கொள்ள வேண்டும், ஞானத்திலே நிறைய வேண்டும். ஆனால் அதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க சிறு வயதிலிருந்தே ஊக்குவிக்க வேண்டும். இப்போ குழந்தை தானே, இப்போ சொல்லிக் கொடுத்தால் ஒன்றும் புரியாது, வளர்ந்தால் தானாகவே புரிந்து கொண்டு விடுவார்களே என்ற ஒரு அலட்சியம் உங்களுக்கு இருக்க வேண்டாம். அது மட்டுமில்லாமல் லூக்கா 2வது அதிகாரம் 51வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று. பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொடுங்கள். சின்ன பிள்ளைதானே, வளர சரியாகிவிடும் என்று சொல்லாமல் கீழ்ப்படிவை கற்றுக் கொடுப்பதில் முக்கியத்துவம் கொடுங்கள். கீழ்ப்படிய தவறுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அன்பாகவும் கண்டித்தும் உணர்த்துங்கள். அடுத்து மரியாளின் பண்பு என்று பார்க்கும்போது ஆவிக்குரிய பகுத்தறிவு மரியாளிடம் காணப்படுகிறது. இதை நாங்கள் கானாவூர் கல்யாணத்தில் காண முடியும். அதாவது இயேசு தான் பார்க்க வளர்ந்த மகன்தான். ஆனால் இதுவரைக்கும் இயேசு அற்புதம் செய்வதை மரியாள் பார்த்ததில்லை. ஆனால் அவளுடைய ஆவிக்குரிய பகுத்தறிவு சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உடையவர், இந்த திருமண வீட்டின் குறையையும் அவரால் நீக்க முடியும் என்று. இயேசுவுக்கு இருந்த அதிகாரத்தின் மீது நம்பிக்கை உடையவளாக இருக்கிறார். அது மட்டுமன்றி யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் மரியாள் அந்த வேலைக்காரருக்கு சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று. அதாவது அந்த அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதையும் அந்த இடத்திலே மரியாள் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். கடைசியாக மரியாள் இயேசுவை பெற்று வளர்த்த ஒரு தாயாக மட்டுமல்லாமல் ஒரு உண்மையுள்ள விசுவாசம் உள்ள ஒரு சீஷியாக வேதம் வெளிப்படுத்துகிறது, ஒரு டிசைப்பிளாக வேதம் வெளிப்படுத்துகிறது. இயேசு மரித்த பின் எல்லாம் முடிந்துவிட்டது என்று போய்விடாமல் அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, இயேசு உயிர்த்தெழுந்த பின் ஆரம்ப கால திருச்சபையோடு கூட சேர்ந்து ஜெபத்திலே தரித்திருந்தவளாக மரியாள் இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. மொத்தத்தில் மரியாளின் வாழ்க்கை நாம் ஒவ்வொருவருக்கும் சாட்சியம் மிக்க வாழ்க்கையாக, ஒரு தேவ பிள்ளை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக தாழ்மை, கீழ்ப்படிவு, பொறுமை, நிலைத்திருக்கும் தன்மை, மிகுந்த துணிச்சல், துன்பத்தில் சகிப்புத்தன்மை, பிள்ளையின் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே பொறுப்புணர்வு என அனைத்து பண்புகளையும் ஒருங்கே கொண்ட ஒரு பாத்திரமாக நமக்கு முன்பு உயர்ந்து நிற்கிறார் மரியாள். அத்துடன் மரியாளின் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம், நம்முடைய திறமையை அல்ல, நம்மை விட்டு கொடுப்பதை தேவன் பெரிதாக பார்க்கிறார் என்று. புகழையோ அந்தஸ்தையோ அல்ல, உண்மையுள்ள இருதயத்தை தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி மரியாளுடைய வாழ்க்கை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடமாயிருக்கிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் மரியாளனுடைய இந்த பண்புகள் உங்களையும் தொட்டிருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அது என்னுடைய சிந்தனைக்கு, என்னுடைய தியானத்துக்கு உபயோகமாக இருந்தது போல நிச்சயமாய் உங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்.
நல்லது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்களும் பெண்களின் ஊழியத்தை ஊக்குவிக்கிறவராக இருந்தால், பெண்களின் ஊழியத்தை குறித்த வாஞ்சை உடையவராக இருந்தால், உங்களுக்கு இது போன்ற ஆக்கங்களை நீங்கள் எனக்கு எழுதி அனுப்புங்கள். பெண்ணே எழுந்திரு என்ற நிகழ்ச்சியில் அந்த ஆக்கங்களை நான் பதிவிடுவதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். நல்லது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டும் இன்னும் ஒரு பெண்ணே எழுந்திரு என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் சகோதரி வேணி.